மராட்டியத்தில் ஹிந்தி கட்டாயம் என்ற உத்தரவை நிறுத்தி வைத்தது மிக முக்கியமான மாற்றம் என்றும், இந்தியாவில் தமிழ்நாடுதான் இந்திக்கு எதிராக செயல்படுகிறது என்று பெரிதும் பேசப்பட்ட நிலையில் மராட்டியத்திலும் இருந்து எதிர்ப்பு குரல்கள் எழுந்துள்ளது என்றும் பேராசிரியர் வி. அரசு தெரிவித்துள்ளார். மராட்டிய மாநிலத்திலே மும்மொழி கொள்கையில் இந்தியை ஏற்க முடியாது என்று அந்த மாநிலத்தை சார்ந்தவர்கள் ஒரு முடிவெடுத்திருக்கிறார்கள். ஆகையினால் இந்த புதிய கல்வி திட்டத்தின் கீழ் வரும் 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை உள்ள குழந்தைகள் 3வது மொழியாக இந்தியை படிக்க வேண்டும், கட்டாயமாக படிக்க வேண்டும் என்று இருந்ததை அவர்கள் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். இது ஒரு மிக முக்கியமான மாற்றம் என்று கருதுகிறேன். இந்தியாவில் தமிழகம்தான் இந்திக்கு எதிராக செயல்படுகிறது என்று பெரிதும் பேசக்கூடிய இந்த சூழலில் மராட்டியத்திலும், சில வேளைகளில் கர்நாடகத்திலும், வங்காளத்திலும், கேரளாவிலும் இப்படியான எதிர்ப்பு குரல்கள் எழுகின்றன என்பதை இந்த மராட்டியத்தில் நடந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி நமக்கு உறுதிப்படுத்துகிறது. பாரதிய ஜனதா கட்சியே கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த மும்மொழி கொள்கையை பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த ஒரு மாநில அரசே நடைமுறைப்படுத்த விடாமல் தடுத்து வைத்திருப்பது என்பது மிகுந்த கவனத்துக்குரியது. இது பலதரப்பிலும் இந்திய மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய ஒரு செய்தி என்றே நான் கருதுகிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.